அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு பலம் சேர்க்கின்ற வகையில் மிக சிறப்பான ஒரு துணைத் தலைவர்கள், குறிப்பாக திருநாவுக்கரசு ஐயா அவர்கள், நமது பொருளாளர் அருட்செல்வம் ஐயா அவர்கள், அவரின் நிழலாக இருந்து அவர் நினைப்பதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்த செயலாளராக நமது சீனு மோகன்தாஸ் அவர்கள், அவருக்கு நீங்க பலமான ஒரு கரவொலியை கொடுக்கும். ஏன்னா தமிழ்ச்சங்க தலைவர் சொல்லி அவர் எதையும் செய்யப்பட்டார். அவர் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை மாதிரி அவர் என்ன நினைக்கிறார் என்றதை கண்டுபிடிச்சு அதை செயலாக்க கொண்டு கொடுக்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு செயலாளர், மிக அற்புதமாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாத்துக்கும் மேல இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பு செய்த இந்த கலை இலக்கிய ஒரு நிகழ்வாக இது நடந்தது. The earth without darkness just என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. EARTH ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எர்த் என்றால் பூமி. அதுல அந்த ஆர்ட்ன்றதை எடுத்துட்டோம்னா அது ஒரு ஹே அப்படின்னு ஆயிடும். அந்த வார்த்தைக்கே அர்த்தம் கிடையாது. அதை பற்றி கூட மிக சிறப்பாக நமது சொற்பொழிவாளர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த கலை இலக்கியம் போன்ற ஓய்வு பணிகளுக்கு 8 மணி நேரம், உழைப்புக்கு 8 மணி நேரம், உறக்கத்துக்கு 8 மணி நேரம், இப்படித்தான் நம்மளுடைய வாழ்வை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு டேக் அவே மெசேஜ் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அப்படி அந்த கலைக்கு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் மிக அழகான சிறப்பான நடனத்தை இங்கு அரங்கேற்றிய இந்த நடன மணிகள் அனைவருக்கும் நம்மளுடைய கரவொலியோடு நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும். மிக சிறப்பான ஒரு நடனம். குறிப்பாக அனைவருமே ரொம்ப சிறு குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை, அதிலும் நமது தமிழுக்காக பாடுபட்ட சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தினமும் தொழுதலடி பாப்பா, செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அதை போற்றி வணங்கினடு பாப்பானார் மகாகவி பாரதி. கனியிடை ஏறிய சுவையும் முற்றல் கரையிடை ஏறிய சாரும் படிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நடிப்பசு புழையும் பாலும் தன்னை நல்கும் குளிர நீரும் இனியன என்பேன் எனும் தமிழை என்னுயிர் கண்டேன் என்பேன் என்றார் புரட்சிக்கவி பாரதிதாசன். அவரின் வழியில் வந்த அத்தனை கவிஞர்களும் இந்த தமிழை போற்றி வணங்கி உயிரென மதித்திருக்கிறார்கள். நான் கூட மருத்துவக் கல்லூரியில் அந்த ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஏனெனில் இதை நான் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் அவரிடம் பலமுறை பகிர்ந்திருக்கின்றேன். அப்படியாக அவர் என்னுடைய தமிழார்வத்தை தெரிந்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கின்ற சில சேவைகளை, சில செயல்பாடுகளை அவ்வப்போது அவரிடம் அறிவிக்கும் போது அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் அவர் என்னை அழைத்து இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அனைவருக்கும் நன்றி. மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னுடைய பேராசிரியர் கேட்டார், தமிழை பத்தி எல்லாருக்கும் என்ன நான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. மருத்துவக் கல்லூரியில் மாணவனாக நான் ரெடி எடுத்து வைக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொன்னாங்க. ஒரு சிலர் புத்தகம்னாங்க, ஒரு சிலர் சினிமான்னாங்க, ஒரு சிலர் கிரிக்கெட்னாங்க. நான் அப்பவே தமிழ் அப்படின்னு. அப்ப அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அவர் பேரை நான் இப்ப சொல்ல விரும்பல, ஏன்னா உங்க அனைவருக்கும் தெரிந்த ஒரு மருத்துவர் தான். அப்ப அவர் கேட்டாரு, என்ன தமிழ்னு சொல்ற, ஒரு பேஷண்ட் கிட்ட போயிட்டு வாந்தி வருதான்னு கேட்டா வாமிட் வரலன்னு சொல்றான். நேரம் என்ன ஆகுதுன்னு கேட்டா டைம் தெரியல சார் அப்படின்றான். நம்ம உட்காந்துட்டு வரியான்னா இல்ல ஸ்டாண்டிங்கே வரான்றான். இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட நீ எப்படி தமிழை பத்தி பிடிக்கும்னு சொல்றியா அப்படின்னப்போ நான் சொன்னேன், வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன், வளைந்தாலும் தெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல் தான் வீழ்வேன், தனியேனாய் நின்றாலும் என் கொள்கை மாறேன், சூழ்ந்தாலும் தமிழ் சுற்றம் சூழ்ந்துரிமை கேட்பேன், சூழ்ச்சியினால் பிரித்தென்ற உடலை இது கூறாய், போழ்ந்தாலும் சிதைத்தாலும் முடிவந்த முடிவே, புதைத்தாலும் எரித்தாலும் அணுக்கள் எல்லாம் அதுவே என்று பாவலர் பெருஞ்சித்திரனாரால் உயிரோடு உயிராக மதிக்கப்பட்ட இந்த மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியுடைய வீரியத்தை நான் எப்படி மறக்க முடியும்? அதனால தான் எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே உணர்வோடு அந்த கவிஞர்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர்கள் சென்ற பாதையில் இந்த புதுவை தமிழ் சங்கம் மிக சிறப்பாக தெளிந்த பார்வையோடு, மிகுந்த நல்லறிவோடு, மிக சிறப்பான நிகழ்வுகளை மாதம் மிக சிறப்பாக ஒரு அற்புதமான குழுவை வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில், அதுதான் முக்கியம். இந்த சமூகத்தில் அனுபவசாலிகளும் இளைஞர்களும் சம அளவில் போற்றி பாதுகாக்கப்படுகிறார்களோ அந்த சமுதாயம் தான் வாழ்வில் முன்னேறும், அந்த தேசம் தான் மிகச்சிறந்த வல்லரசாகும் என்று பல்வேறு அறிஞர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில் வயதான அல்லது அனுபவத்தில் மிகவும் மூத்த நமது சொல்லாய்வு செல்லர் வேல்முருகன் ஐயா போன்றவர்களை அங்கீகரிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களை போன்ற இப்பொழுதுதான் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இந்த தமிழுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஒரு சில பணிகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்ற எங்களை பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, இப்படி இருவரையும் இரு கண்களாக போற்றி பாதுகாத்து வருகின்ற ஒரே சங்கம் எனக்கு தெரிந்து இந்தியாவிலே நம்முடைய புதுவை தமிழ் சங்கம் என்பதில் எந்த விதமான மாற்றம் இருக்கிறது. அதனால்தான் இங்கு பல நேரங்களில் நாம் அந்த நிகழ்ச்சிக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லை என்றால் கூட இங்கு வந்து அமர்ந்து பார்க்கும் பொழுது பல்வேறு செய்திகளை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவசியம் நமக்கு நேருகின்றது, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. அந்த வகையில் நமது அமைச்சர் அவர்களும் கூட மிக சிறப்பான ஒரு மனதோடு நம்முடன் இங்கு வந்து
இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சிறப்பு செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மகிழ்ந்து இங்கே நெருங்கிவிட்டது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் இங்கே வந்து எங்களை எல்லாம் அவர் சிறப்பு செய்வார். அவர் எங்களை மட்டும் சிறப்பு செய்யவில்லை, கிட்டத்தட்ட 9 மணி 9:15 மணி ஆனாலும் கூட இந்த தமிழுக்காக, இந்த நிகழ்வுக்காக அமர்ந்திருக்கின்ற உங்களையும் அவர் சிறப்பு செய்கிறார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட இந்த ஒரு பொன்னான தருணத்தில் ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற புதுவை தமிழ் சங்கத்திற்கும் அதன் தலைவர் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக இருக்கின்ற செயலாளர் உள்ளிட்ட அத்தனை துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும், இங்கு பார்வையாளராக அமர்ந்து இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கவனித்துக் கொண்டிருந்த உங்களுக்கும், எனக்கு இந்த விருதை அளிப்பதற்கு உறுதுணையாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தமிழ் அன்னைக்கும் நன்றி சொல்லி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்.